இல்லையா முடியலையா? ஏய், வயசு காலத்தில் ரொம்ப ஆடாமல் இருந்ததா, இப்போ ஓடாமல் இருக்கலாம்ல? நீங்கள் சொல்லு, எனக்கு மட்டும் தானே? எனக்கும் சேர்த்தாயா? ஓடியா ஓடியா. எங்கே ஓடுறோம்? ஓடுறதுக்கு முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதுவும் முடியலை. வாங்க உட்காரும். ஏயா, நீயும் கூட வரலன்னு வச்சுக்க, ஜாக்கிங் போகிறது ரொம்ப போர் அடிச்சிருமியா? நான் உங்கள் கம்பெனிக்காக கூட வரேன்னு வச்சுங்களேன். என் கம்பெனி லைசன்ஸுக்கு சிஎம்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வேற வழி இல்லாமல் நான் உங்கள் கூட வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பார்க்குறீங்க? ஊட்டியில் கெஸ்ட் ஹவுஸ் கேட்டீங்க, வாங்கி கொடுத்தேன். ஃபாரின் அக்கௌண்ட்டில் டாலர்ஸ் போட சொன்னீங்க, அதுவும் நான் பண்ணேன். அதுவும் 10,000 உங்கள் பையனை பினாமி பேரில் கம்பெனியில் பார்ட்னராக போடணும்னு சொன்னீங்க, அதுவும் பண்ணேன். நீங்கள் சொன்னது எல்லாமே நான் பண்ணல. உங்கள்கிட்ட வந்து நான் என்ன கேட்டேன்? சிஎம்ன்றது ஒரு கையெழுத்து தானே கேட்டேன். அது இது வரைக்கும் வரலையே. என்ன என்னமோ எல்கேஜி குழந்தைக்கு சீட்டு கையெழுத்து கேட்குற மாதிரி கேட்குற. நீ கேட்குற கையெழுத்தோட ஒருத்து 1000 கோடியா? நம்ம சிஎம் பற்றி அவனுக்கு தெரியும்ல, தானும் படுக்க மாட்டார், தள்ளியும் படுக்க மாட்டார். கொஞ்சம் பொறுமையா இரியா. சார், டிஜிபி லைனில் இருக்காரு. அவர் ஏன் இந்நேரத்தில் லைனில் வர்றாரு? என்ன சார்? சிஎம் சார், சார், யார் வந்திருக்கா? சீஃப் செக்ரட்டரி உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சார். மீடியா இஸ் வெயிட்டிங். அப்புறம் பார்க்கலாம் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். என்ன நடந்தது? யார் சிஎம் கடத்தினாங்க? எதுக்காக கடத்தினாங்க? அவங்க டிமாண்ட் என்ன? எங்க வச்சிருக்காங்க? சிஎம் ஒரு முதியோர் இல்ல திறப்பு விழாக்காக போயிருக்கார் சார். எங்க புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் படி ஒரு அன்பிளான்ட் ப்ரோக்ராம் அங்க வச்சு தான் அவரை கடத்தியிருக்காங்க. இதுக்கு மேல எங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இப்போ இல்லை சார். டிஜிபி சிச்சுவேஷனை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸில் கனெக்ட் ஆயிடுவார். சார், இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இமீடியட்டாக அப்பாயின்ட் பண்ணணும். கரெக்ட். நம்ம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சதீஷ்குமாரில் அவர் அப்பாயின்ட் பண்ணுங்க. சார், இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தேவையில்லை சார். அதனால் நானும் டிஜிபியும் பேசி திருநெல்வேலி கமிஷனர் சந்தன பாண்டியனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சந்தன பாண்டியனா? அவர் கொஞ்சம் ஒரு மாதிரின்னு கேள்விப்பட்டிருக்கனே சார். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யாரையாவது அப்பாயின்ட் பண்ணி என் தலைவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, மக்கள் மன்றத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். இல்லை சார், ட்ராக் ரெக்கார்ட் படி சந்தன பாண்டியன் தான் பெஸ்ட் ஆஃபீஸர். அவர் நல்ல ஆஃபீஸரா? ஐயோ சார், அஃபிஷியலாக நியூஸை மீடியாவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நாங்கள் சொல்லட்டுமா? சார், சார், முதல்வர் கடத்தப்பட்டதா வந்த செய்தி உண்மையா சார்? சொல்றாங்களே சார், அது உண்மையா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடத்தப்பட்டது உண்மைதான். இந்த நாள் ஜனநாயகத்தின் மீது கரைபடிந்த நாள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கமிஷனர் தலைமையில் ஒரு தனிப்படம் அமைச்சிருக்கோம். எங்கள் தானை தலைவரை கடத்தியவர்கள் யாராக இருந்தாலும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவனுக்காக உயிரை கொடுக்க கோடான கோடி தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். முதல்வர் கடத்தப்பட்டதை தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து போராடிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் சில விஷமிகள் அசம்பாவித செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினரால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வன்முறை அதிகம் நடைபெறும் இடங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் கடத்தப்பட்டதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார், அவர்களின் நோக்கம் என்ன என்பது பற்றி இன்னும் அறியப்படவில்லை. நான் இப்போ முதல்வர் யோகேஸ்வரன் கடத்தப்பட்டதா சொல்லப்பட்ட காந்திநகர் முதியோர் இல்லத்துக்கு முன்னாடி தான் இருக்கேன். சிஎம் காலையில திருப்பு விழாவுக்கு வந்திருந்தாரு. உள்ள போனவரை எப்படி கடத்தினாங்கன்னே தெரியல. போலீஸும் பரபரப்பா இருக்காங்க. குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட மீடியாக்காரங்களை மட்டும் உள்ள அலோவ் பண்ணிருக்காங்க. மார்னிங் சார். மார்னிங் சார், அவங்க பில்டிங் சுற்றி சிசிடிவி கேமராஸ் வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சுற்றி ஒயிட் லைன் வச்சு அதை தாண்டி வரக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க. பில்டிங் ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஸ்பீக்கர் மூலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவைலபிள் டெக்னாலஜியை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கமிஷனர் சார், அந்த பக்கம் அந்த மரத்தில் ஒரு மைக் கட்டி தொங்க விட்டுருக்காங்க சார். ஐ திங்க் they'll be hearing us from that, sir. சூடாக ஒரு காஃபி கிடைக்குமா சார்? ரிலாக்ஸ், வெறப்பா இருக்காதுங்க. வில் டேக் கேர். ஆஃபீஸரை கூப்பிடுங்க. சிஎஸ்ஓ பழனிசாமி சார். என்னையாச்சு? சாரி சார், பேட் லக். எங்களை மீறி இந்த விஷயம் நடந்துருச்சு. பேட் லக்கா? விளக்கு என்ன? அப்போ உன்னை நம்பி நீ வேலை செய்யல. உன் அதிர்ஷ்டத்தை நம்பி தான் வேலை செய்யற. இல்லை, irresponsible idiot. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சிஎம் இனாகிரேஷனுக்கு வர வேண்டிய விஷயம் எங்களுக்கே நீ காலையில் தான் சார் தெரிஞ்சிச்சு. மேடம் வீட்டுக்கு போகும்போது சடனாக வண்டி இந்த பக்கம் திருப்ப சொன்னார். அதனால் பில்டிங்கை ஸ்க்ரீன் பண்ணி செக் பண்ண கூட நேரம் இல்லை சார். காலையில் சிஎம் இனாகிரேஷனுக்கு வந்தார் சார். கொடுமா.
ஓகே சார். நாங்கள் மேலே போய் பார்த்தோம், அங்கே லிஃப்டே இல்லை சார். சம்திங் ராங், சீக்கிரம் வாங்க. சிஎம் யூஸ் பண்ண லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு லிஃப்டே கிடையாது. ஸ்பாட்டில் ஹெவி ஷாக் கொடுக்குற ஒரு ஸ்டன் கன் மட்டும் கடந்தது. சிஎம்ஐ கடத்துறதுக்காகவே போலி அந்த லிஃப்ட்டை செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்பக்கமாக ஒரு ஸ்லைட் டோர் செட் பண்ணியிருக்காங்க. அது வழியாக தான் சிஎம் அவங்க கடத்திருக்காங்க. மினிஸ்டர் பையன் மட்டும் தனியாக அங்கே மயங்கி கிடந்தார். அது ஒரு பிளான்டு ட்ராப்னு புரிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே வெளியே எல்லாரும் போக சொல்லி ஸ்பீக்கரில் யாரோ வார்ன் பண்ணுறது கேட்டுச்சு. சிஎம் உள்ளே இருந்ததுனால நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பல. டிஜிபிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் சார். சார், நான் எந்திரிச்சுலே ஒரே கன் சுடுற சத்தம். என்ன நடக்குன்னு எனக்கு புரியல சார், தெரியல சார். உள்ள ஃபுல்லா கன்ஸோட வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பார்க்கலையா? அப்படியே ஓட்டேன் சார், செவரு குச்சி. சிஎம் கூடவே இருந்த சிஎஸ்ஓ ஒரு கதை சொல்றான். ரோட்ல போற நாய் குடிகாரன் இவன் என்னமா இன்சிடென்ட் நேரா பார்த்த மாதிரி பேசுறான். நம்ம தோஸ்து சொன்னா சார், உள்ள சிஎம் கட்டி வச்சிட்டாங்க. சார், சிஎம் கிட்னாப் ஆனதுக்கு அப்புறம் மீடியாக்கு எந்த அப்டேட் இல்லை சார். அதான் மீடியாக்காரங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள ஒரே டிவி காரங்களா நிக்கிறாங்க, ஒன்றும் புரியல. சொல்லுங்க சார், சிஎம் 10-20 பேர் சேர்ந்து பயங்கர ஆயுதங்களோட கடத்தினதா சொல்றாங்களா, உண்மையா சார்? அப்படியா? இஸ்டோ பணம் கூட 100 கோடி ரூபாய்க்கு மேல கேட்டதா சொல்றாங்க, உண்மையா சார்? உங்ககிட்ட கேட்டாங்களா? சார், ஜோக் பண்ணாதீங்க சார், சீரியஸா பதில் சொல்லுங்க. உங்களுடைய அசம்ஷனுக்கெல்லாம் பதில் சொல்றது என்னோட வேலை கிடையாது. ஒரு விட்னஸ் கிடைச்சிருக்கான், என்கொயர் பண்ணிட்டு இருக்கோம். And I will come back to you. And one more thing. இந்த மாதிரி ஃபால்ஸ் நியூஸ்லாம் கொடுத்து மக்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. Alright, it's my personal request. சென்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் யோகேஸ்வரன் கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர் தமிழக முதல்வராக பதவியேற்றார். இன்று காலை அவர் மர்மமான முறையில் கடத்தப்பட்டார். கடத்தியவர்கள் பற்றிய விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. இந்த சம்பவத்தை உள்துறை அமைச்சர் தில்லை நாயகம் பத்திரிகையாளர்களிடம் உறுதி செய்தார். முந்தைய தேர்தலில் புதிதாக களமிறங்கிய மாணவர்களின் சிறகுகள் அணியிடம் தோற்ற போதிலும் யோகேஸ்வரனின் அரசியல் சாமர்த்தியத்தால் சிறகுகள் அணி அதிக காலம் பதவியில் நீடிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து நடந்த தேர்தலில் யோகேஸ்வரன் பெருவாரியான வாக்குகள் பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார். என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு ஸ்டேட்டோட சிஎம் கடத்திருக்க, தப்பிக்க முடியாது. என்ன வேணும் உனக்கு? தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்று கிரேன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் இந்த கவிதை ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு போக போக புரியும். சிஎம் என் கூட தான் இருக்காரு, சேஃபா. அவர்கிட்ட பேசி தீர்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஹலோ, நல்ல கவிதை கேட்டு ரொம்ப நாளாச்சு. நீ யாரு, எந்த குரூப், உனக்கு என்ன டிமாண்ட், இதெல்லாம் பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. முதல்ல சிஎம் உயிரோட இருக்காருன்னு எனக்கு தெரியணும். ஐ அம் பாப்புலர்லி known as கமிஷனர் ஆஃப் திருநெல்வேலி 97 பேட்ச். சிஎம்க்கு என்ன தெரியும்? அவர் என் பேரை சொல்லட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மேக் இட் குவிக். என்ன கட்டி போட்டு நீ மாட்டிக்கிட்டே இல்ல? லா அண்ட் ஆர்டர் கேட்குறாங்க, பதில் சொல்லு. பேசியா? கெட்ட மைக். சந்தன பாண்டியன், நான் சிஎம் பேசுறேன். தேங்க்யூ சிஎம் சார். தேங்க்யூ வெரி மச் சிஎம் சார். கமிஷனர் சார், இப்போ ஓகேவா? உங்க டிமாண்ட் என்ன? சிஎம் கடத்தி வச்சிருக்கீங்க. நான் சிஎம் கடத்தல, நம்ம சிஎம் யாராலையும் கடத்தவும் முடியாது. வலை விரிச்ச வெயிட் பண்ண, அவரா வந்துட்டார். இப்போ என்னோட கெஸ்டா இருக்கார். இது யாரோட தூண்டுதலாலையும் நான் செய்யல, நான் ஒருத்தனே சுயநினைவோட செஞ்சேன். இதுக்கு யாரும் காரணம் இல்லை. என்கொயரி என்ற பேர்ல யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒன் மோர் திங் கமிஷனர், நான் தனியால நினைச்சு சிஎம் அக்கா பார்த்த ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா என்கிட்ட இருக்க துப்பாக்கியால அவரை சுட்டு
கேமை ஃபினிஷ் பண்ணிடு. ஓகே, நீங்க சொன்னதை அப்படியே நம்புறேன். உங்க டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க. ஜெயில இருக்க தீவிரவாதி யாரையாவது வெளியே அனுப்பணுமா, இல்ல கோடி கோடியா பணம் வேணுமா, யூரோஸோ டாலர்ஸோ? கமிஷனர் சார், ரிஸ்க் எடுத்தது நான், டிமாண்ட் நீங்க சொல்றீங்களா? தப்பு சார். என் டிமாண்ட் என்னன்னு டைம் வரும்போது நானே சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுமா? காஃபிக்கும் வெயிட் பண்ணும், டிமாண்டுக்கும் வெயிட் பண்ணும். கடத்தியது ஒரு தனி மனிதன் என்று கடத்தியவன் மூலமாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலத்தின் அநேக இடங்களில் தொண்டர்கள் கடத்தல்காரனின் கொடும்பாவையை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். மாநிலத்தின் அநேக இடங்களில் அசம்பாவிதங்கள் நடைபெறுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடைகள் மற்றும் வணிக வளாகங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் சில மருத்துவமனைகளும் மருந்து கடைகளும் இயங்காததால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். எல்லா கிரைமுக்கும் அடிப்படை காரணம் இருக்கும். பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம். உன் பிரச்சனை என்ன சொல்லியா? நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. என்ன கடத்திட்டு டிமாண்ட் என்னன்னு கேட்டா நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்றியா? என்னோட 5 நிமிஷத்தோட வேல்யூ தெரியுமா? நல்லாவே தெரியும் சார். ஓ, அதுக்காக ஒரு சின்ன துப்பாக்கியை வச்சுட்டு சிஎம் கொண்டுடுவேன் மிரட்டுறியா? சார், துப்பாக்கிக்கு சிஎம் பிஎம் தெரியாது சார். சுட்டா அப்படியே போய் சேர வேண்டியதா என்ன சார்? மைண்டிங்களா? 16 வயசுல சாவ நேர பார்த்து வந்த வேண்டாம் நான். நீ ஏதோ என்ன சுற்றுவேன்னு பயந்து போய் இங்க உட்கார்ல. கோடிக்கணக்கான மக்கள், நான் கட்டி காப்பாத்தின கட்சி, என்னுடைய தொண்டர்கள், அவங்க அனாதை ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். அதுக்கு பேர் பயம் இல்ல, பொறுப்பு. அம்மா, நீ என்ன சுட்டு கொண்டுட்டு மாட்டிக்கிட்டனா என்ன ஆவன் தெரியுமா உனக்கு? சார், உங்களை சுட்ட அடுத்த செகண்டே என்ன நானே. அதுக்கப்புறம் என்ன நடந்தா எனக்கு என்ன சார்? மிஸ்டர் அழ்வாருங்க, how these fools come inside? நம்ம பிளாக் பண்ண இடத்துக்குள்ள இருந்த ஆளுங்கட்சிக்காரங்க. ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. அவங்களை கிளியர் பண்ணிடுறேன். நீங்க அவனை கிளியர் பண்ணுவீங்க, அவன் ரோட்ல போய் உட்காந்துருப்பான், நிறைய கூட்டம் சேரும், அன்னெசரி டென்ஷன். பேசாம அந்த ஓரமா உட்கார வைங்க. அமதுக்கள் எல்லாம் எங்களுக்கு துப்பட்டா போல். நான் போலீஸை இறுதியாக எச்சரிக்கிறேன். இனியும் தாமதித்தால் நான் தனியாக சென்று என் தலைவனை தாங்கிக் கொண்டு இங்க வந்து விடுவேன். வணக்கம் சார். இருந்தாலும் காவல்துறை மேல் ஒரு நம்பிக்கை இருப்பதனால், அவர் மேல் எங்களுக்கும் ஒரு மரியாதை இருப்பதனால், மக்கள் சார் ஈடுபடும் நாங்களே சட்டத்தில் கையிலெடுப்பது நல்லதல்ல என்று கருதி நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். சார், காட்டு பக்கம் காட்டாரி குஞ்சு. முதல்வரின் பாதுகாப்பு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கமிஷனர் சந்தனபாண்டி. மிஸ்டர் சந்திரபாண்டியன் சார், ஃபோர்ஸை உள்ள அனுப்பிச்சு சிஎம்ஐ காப்பாற்ற வேண்டியதானங்க? அவனோட என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? சார், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்போ எப்படி என்ன பண்ணணும்னு படிச்சுட்டு தான் சார் வந்திருக்கோம். எது, அவன் கூட பட்டிமன்றம் நடத்துறதுக்கு தான் நீங்கள் படிச்சுட்டு வந்துருக்கீங்களா? ப்ளீஸ், சிஎம் வெளியில் வரட்டும், நீ என்ன படிச்சங்கிறத பார்த்துறேன். முதல்வர் வீட்டருகே ஆளும் கட்சியை சேர்ந்த மகளிர் அணியினர் கூட்டமாக சாலையில் அமர்ந்தபடி முதலமைச்சர் கடத்தலுக்காக கண்ணீர் மல்க அழுது புலம்பினர். உன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா ஒரு பெரிய டெரரிஸ்ட் இயக்கத்தில் ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க, ஆல் கைதா, லஷ்கர் ஏ தய்பா? ஆமாம் சார். லஷ்கர் இ தாய்பா, ஜெய்சி முகமது, அல்ஹத் உல் முஜாஹிதீன், இந்தியன் முஜாஹிதீன், ISIS இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அதில் நான் கோல்டு மெடலிஸ்ட். அடப்போங்க சார். இந்த ஒரு துப்பாக்கியை பீகார்காரங்கிட்ட வாங்கி இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள நான் பட்ட பாடியிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டவன் டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்டால் உடனே சொல்ல வேண்டியதானே? நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஏன் உன் டிமாண்ட் சொல்கிறதுக்கும் ஒரு நல்ல நேரம், ஒரு முகூர்த்த நேரம்னு ஒன்று இருக்கா? ஏன் சார், நீங்கள் மட்டும் நல்ல நேரம் பார்த்து தானே பதவி பிரமாணம்லாம் பண்ணுறீங்க. நாங்கள் மட்டும் ஏதாவது கேட்டோமா? சார், சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் லைனில் இருக்காங்க சார். ஏன் சார்,
நீங்க அப்பாயின் பண்ண கமிஷனர் சிஎம் உயிரோட இருக்காரான்னு கேட்டாரு, பதில் கிடைச்சிருச்சு. மதியானம் பிரியாணி கேட்பாரு, அதுவும் கிடைச்சிடும். எவன் செத்தாலும் வாழ்ந்தாலும் உங்க எல்லாருக்கும் அந்த கமிஷனருக்கும் 1ஆம் தேதி சம்பளம் கிடைச்சிடும். ஆனா எங்க தலைவன் எங்களுக்கு உயிரோட கிடைப்பாரா மாட்டாரா சார்? இந்த சிச்சுவேஷனில் நாம தான் கண்ட்ரோலாக இருக்கணும். ஓஹோ, எல்லாரும் இப்படி எமோஷனல் ஆகிட்டா லாண்ட் ஆர்டர் யார் சார் கண்ட்ரோல் பண்ணுறது? ஏன் சார் பேச மாட்டீங்க? நீங்க ஏன் பேச மாட்டீங்க? நீங்க டிஜிபி அந்த கமிஷனர் எல்லாரும் போன ஆட்சியில போஸ்டிங் வந்தவங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே உங்க எல்லாரையும் மாத்திருக்கணும். 4 வருஷமா விட்டு வச்சது எங்க தப்பு தான். இதுவே நான் சொன்ன கமிஷனர் சதீஷ்குமார் போட்டிருந்தா இப்ப நான் சிஎம் கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுருப்பேன் சார். கமிஷனர் சார், என் டிமாண்ட் என்னன்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. கஷ்டமானது எதுவும் இல்லை, வெரி சிம்பிள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏடிஎம் போனேன், பணம் விட்ரா பண்ணேன். அதில் 1000 ரூபா கள்ள நோட்டு வந்துச்சு. மாற்றலான்னு பேங்க்குக்கு போனால் கள்ள நோட்டை கிழிச்சிட்டாங்க. அதனால என் 1000 ரூபா எனக்கு திருப்பி கொடுத்துட்டா சிஎம் ஃப்ரீயாக போகலாம். 1000 ரூபா? கமிஷனர் சார், உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏடிஎம் போனேன், பணம் விட்ரா பண்ணேன். அதில் 1000 ரூபா கள்ள நோட்டு வந்துச்சு. மாற்றலான்னு பேங்க்குக்கு போனேன், கள்ள நோட்டை கிழிச்சிட்டாங்க. அதனால என் 1000 ரூபா எனக்கு திருப்பி கொடுத்துட்டா சிஎம் ஃப்ரீயாக போகலாம். புரிஞ்சதா? முதல்வர் கடத்தலில் புதிய திருப்பம். முதல்வர் யோகேஸ்வரன் கடத்தப்பட்டு காந்திநகர் முதியோர் இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். தனிப்படை அதிகாரி சந்தன பாண்டியன் கடத்தல்காரனிடம் முதல்வரை கடத்தியதன் நோக்கம் மற்றும் கோரிக்கை என்னவென்று கேட்டபோது பேச மறுத்த அவன் தற்போது தான் ஒரு ஏடிஎம்மில் எடுத்த பணத்தில் 1000 ரூபாய் கள்ளநோட்டு வந்ததாகவும் அதை வங்கியில் மாற்ற சென்றபோது வங்கி அதிகாரிகள் அதை கிழித்து விட்டதாகவும் கூறி 1000 ரூபாயை கொடுத்தால் முதல்வரை விடுதலை செய்வதாக கூறியுள்ளான். சார், நியூஸ் கேட்டீங்களா? இது அனைவருக்கும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஹலோ, 1000 ரூபாயை கொடுத்தால் முதல்வரை விடுதலை செய்வதாக ஒரு 1000 ரூபாய்க்காக சிஎம் கட்டி போட்டிருக்கேன். ஆச்சரியத்தையும் யாராவது இனாம கட்டுறத கொடுத்துப்பாங்க. இப்ப பாரு, உன் பைத்தியக்காரத்தால மறியல் அடித்தடி மக்களோட பிரச்சனையை பாரு. மொத்த நிர்வாகமே நின்னு போச்சங்க. ஏதோ ஒரு 1000 ரூபாய்க்காக பண்ண மாதிரி தெரியல. ஆனா உன்னால மக்களுக்கு எவ்வளவு நஷ்டம் மட்டும் கிளியரா தெரியுது எனக்கு. முதல்வர் யோகேஸ்வரன் கடத்தப்பட்டதை தொடர்ந்து அவரது கட்சி தொண்டர்கள் முதல்வர் எந்தவித பாதிப்புமின்றி நலமுடன் வீடு திரும்ப மகளிர் அணியினர் மண்சோறு சாப்பிட்டும் அங்க பிரதட்சணம் செய்து வருகின்றனர். மதிப்பும் மரியாதை மிக்க தில்லநாயகம், அதெல்லாம் இருக்கட்டும். சிஎம் இல்லாட்டி டைரக்டா சிஎம் சீட்ல உட்காந்துருவியா? இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா நீ? நான் எந்த பதவி மேலையும் ஆசை இல்லாதவன் தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா நல்லா தெரியும். எப்பவுமே நிரந்தர முதல்வர் இவர்தான். நான் எப்பவுமே அவருடைய தொண்டன் தான். நீ உள்நோக்கத்தோட பேசுற, கொஞ்சம் அமைதியாயிரு. இது 1000 ரூபாய் பிரச்சனை இல்லைங்க. இந்த ஆளுக்கு தான் ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? நீ சொல்றது கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எங்களோட விரிவான ஆலோசனைக்கு அப்புறம் அவர் கேட்ட 1000 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். சார், இந்த கடத்தலுக்கு காரணம் வெறும் 1000 ரூபாய் தானா இல்ல வேற ஏதாவதா? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிருக்காரு. அதுல 1000 ரூபாய் கள்ள நோட்டு வந்திருக்கு. அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுக்கும்போது பேங்க்காரங்க கிழிச்சு போட்டிருக்காங்க. அதுல ஏற்பட்ட கோபத்துல இந்த கடத்தல் டிராமாவை அவர் பண்ணிட்டாரு. அவருக்கு தேவைப்படுற 1000 ரூபாய் கொடுத்துட்டா சிஎம் விட்டுற போறாரு. ஒரு குடிமகனின் கோபம் நியாயமானது. ஆனால் அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்த கையாண்ட விதம் கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. ஏன் சார், 1000 ரூபா யாருக்கிட்ட இனாமா கேட்டாலும் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னீங்களே, சிஎம் பிடிச்சி வச்சு கேட்டாலும் 2 மணி நேரம் மீட்டிங்கை போட்டு அப்புறம் தான் ஓகேன்னு சொல்றாங்க. That is my government. That's our sincere government. சிஎம்மா இருந்தாலும் ஒரு சராசரி மனிதனா இருந்தாலும் 1000 ரூபாவா இருந்தாலும் 1000 கோடியா இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு. That's what my government is doing. சார், கட்டி வச்சிருந்தாலும் காமெடி கண்டினியூ பண்றீங்களே. அந்த 1000 ரூபாயை கவர்மெண்ட் தரலாமா இல்ல உங்க ஆளுங்க பிச்சை எடுத்து தரலாமான்னு பேசிட்டு இருப்பாங்க. இருங்க, உங்க கமிஷனரி அதை பேசணுமா என்னன்னு கேட்போம். சொல்லுங்க கமிஷனர் சார். நீ கேட்ட 1000 ரூபாய கொடுக்கறதுக்கு என் கவர்மெண்ட் ரெடியா இருக்கு.
எங்க எப்படி கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்ச ஏற்பாட்டுக்கு ரொம்ப நன்றி. சிஎம் சாரை விடுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன விண்ணப்பம். 1000 ரூபாய் கொடுத்தா சிஎம் விடுறேன்னு சொன்னது தானே டீலு. அப்புறம் என்ன விண்ணப்பம்ட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு மகாத்மா காந்தின்னு ரொம்ப பிடிக்கும். காந்தினால நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அஹிம்சை, மதுவிலக்கம் தானே. நான் காலையில் மட்டன் ஷாப் போனால் காந்தி படம் போட்டால் நோட்டாக தான் தரோம். ஈவினிங் வைன் ஷாப்லேயும் காந்தி படம் போட்டால் நோட்டாக தான் தரோம். அவர் மட்டும் அதில் அழகாக கேஷுவலாக சிரிச்சிட்டு தான் இருக்கார். ஆனால் அது மட்டும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய நோட்டில் காந்தி படம் எடுத்துகிட்டு எங்கே கொடுத்தாலும் அந்த நோட்டு செல்கிற மாதிரி ஒரு நோட்டை கொடுங்க. நான் இப்போவே சிஎம் சாரை விடுதலை செய்கிறேன். இதான் என்னோட சின்ன விண்ணப்பம். 1000 ரூபாய் நோட்ல இருந்து காந்தி படத்தை எடுக்கிறது நான் என்ன சினிமா போஸ்டர் நினைச்சேன் உன்னை கிழிச்சு இன்னும் ஒட்டுறதுக்கு. இதை பாரு, ஒரு நோட்ல எதை மாத்துறதா இருந்தாலும் எதை சேர்க்கிறதா இருந்தாலும் பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டு ரிசர்வ் பேங்க் தான் முடிவெடுக்கணும். இது சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை. ஒரு ஸ்டேட்டோட சிஎம் கட்டுறது இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓ, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா? ஏன் சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம நாட்டில் தானே இருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு பொருளாதார நிபுணர் திரு பிரதாப் அவர்கள் வந்திருக்காங்க. இப்ப அவங்க கேட்டபடி 1000 ரூபாய் நோட்ல இருந்து காந்தி படத்தை எடுத்துட்டா அரசாங்கத்துக்கு தெரியாம பதுக்கி வச்சிருக்கிற பிளாக் மணி, அதாவது காந்தி படம் போட்ட பணம் எல்லாம் வெறும் குப்பையா செல்லா காசு ஆயிடும். அதே நேரத்துல வெளிநாட்டிலிருந்து அச்சடிச்சு வர எல்லா கள்ள நோட்டும் கம்ப்ளீட்டா வேஸ்டா போயிடும். காந்தி படம் இல்லாத நோட்டை யார் வேணா பிரிண்ட் அடிக்கலாமே. யா ஷூர், நிச்சயமா முடியும். ஆனா அந்த நேரத்துல அரசாங்கம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா ஒட்டுமொத்தமா இந்த கள்ள சந்தியை நிச்சயமா ஒழிக்க முடியும். ஏயா, ஒரு மனுஷனை ஒரு நிமிஷம் பார்த்தா அவன் யாரு எப்படிப்பட்டவன் சொல்ல முடியும். ஆனா ஒன்றை பார்த்தா எதுவுமே சொல்ல முடியலையா. நிறைய விஷயம் பேசுற, பாரதியார் கவிதை சொல்ற. பிரச்சனை என்ன? குடிங்க சார். என்ன உன் பிரச்சனை? நீங்க குடிக்கிறீங்களே இந்த தண்ணி, இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்காக 40-50 வருஷம் கழிச்சு ஒருத்தனும் ஒருத்தன் குத்திக்கிட்டு சாவ நான் சொல்றேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எதிர்காலத்தை யோசிச்சு தான் அணைகளோட பராமரிப்பு, இந்த மழை தண்ணீரை சேமிக்கிறது, மணல் கொண்டையை தடுக்கிறது, தெரு தெருவா கார்பரேஷன் குழாயை போடுறதுன்னு திட்டங்களை அறிவிச்சு நடந்துட்டு இருக்கு. அணை, ஏரி, குளத்தை எல்லாம் மண் சிமெண்டோட உங்க லஞ்சத்தையும் சேர்த்து வச்சுதான் சார் கட்டிருக்கீங்க. 4 நாள் பேஞ்ச மழைக்கு எவனாவது சோறு போடவானு எங்களை எல்லாம் மொட்டை மாடியில கையெந்திரிக்க வச்சிருக்கீங்க. ஏரி குளத்துல இஷ்டத்துக்கு வீடை கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே கவர்மெண்ட் தானே சார். நமக்கு சோறு போடுற விவசாயி கேட்கும் போது தண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா பேஞ்ச மலையை தேக்க வைக்க துப்பு இல்லாம நம்மளா திறந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி இல்லைன்னு அடிக்கடி பக்கத்து ஸ்டேட்ல போய் வெக்கமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். மழைங்கிற ஒரு வார்த்தை நீங்க சாபமா மாத்திட்டீங்க சார். இது போதாதுன்னு விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்புன்னு வெயில மேடையில பேசிட்டு விவசாயத்தை அழிக்கிற மித்தேன் வாயு திட்டத்தை அமல்படுத்தலாம வேணாமனு ஏசி ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அதையும் கொடுத்துருங்க. அடுத்த வர தலைமுறை குடிக்கவும் தண்ணி இருக்காது, குடி கழுவும் தண்ணி இருக்காது. குட், வெரி குட். ஒரு காமன் மேனா எல்லா பிரச்சனையும் இப்படி வெளியிலேருந்து பார்த்து பேசுறதுக்கும் நல்லா இருக்கும், கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஏன் நாளைக்கு மேடையில் பேசினா கை கூட தட்டுவாங்க. ஆனால் வளர்ச்சிக்குன்னு சில முடிவுகளை எடுக்கும்போது சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். யாரோட வளர்ச்சிக்காக சார்? யாரோட வளர்ச்சிக்காக சார்? 2 பணக்காரனோட வளர்ச்சிக்காக 98 பேரோட வாழ்க்கையை தியாகம் பண்ண வைக்கிறீங்களே, நியாயமா? இப்போ சொல்லுங்க சார், இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்காக நான் ஏன் உங்களை கொலை பண்ணக்கூடாது? மிஸ்டர் பாண்டியன் சார், இதுக்கு மேலே உங்களை நம்பினா விஷயம் இப்போதைக்கு முடியாது. என்னாலையும் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு ராத்திரி என்எஸ்ஜி கமாண்டோட ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அங்கே இருக்கிற ப்ரெஸ் மற்ற எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்குறீங்க. முக்கியமாக நீங்கள் சைலண்ட்டாக இருக்கணும். அவங்க வருவாங்க, அழகாக சிஎம்ஐ வெளியில் கூட்டு வந்துடுவாங்க. சார், இதை நம்ம தான் சால்வ் பண்ணணும். ஏதாவது மிஸ் ஃபயர் ஆச்சுன்னா என்எஸ்ஜி ஆப்ரேஷனை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாமே. பாண்டியன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஷரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்க, சிஎம் மேலே உங்களை விட எங்களுக்கு அக்கறை ஜாஸ்திங்க. அவர் ஏற்கனவே பேஷண்ட்டு. அது ஐயோ, உங்களுக்கு எதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்? நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்கிறீங்களா? ப்ளீஸ்.
சார் எனிதிங் சீரியஸ் சார்? அவர் ஹோம் மினிஸ்டர் என்எஸ்ஜி ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்கிறாரு. தட்ஸ் குட் சார். Please make sure there's no power cut in this area. Inform all substations also. Keep the generators on standby. Hey, shut up! And don't call me back again. Sir, is that Home Minister? Yeah, my Home Minister. Move, please move. அப்படியெல்லாம் போக முடியாது சார். சார் பண்ணுங்க. நாங்க போனோம். போராடுவோம். Is it unloaded? Yes sir, load பண்ணி வச்சிருக்கேன். போயிடுவோம். போயிடணுமா? போயிடுவோம். டேய் தள்ளி விடாதடா. சார் என்எஸ்ஜி கமெண்ட்டை சொல்ல போயிருக்காங்க. அதை நான் கேமராவில் ரகசியமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நியூஸாக போட்டால் சென்சேஷன் ஆகிடும். அதே மாதிரி ஒரு ஹைப்பு கிரியேட் ஆகிடும்ல சார்? இதை நியூஸாக காமிச்சா சிஎம் கடத்தணும்னு பார்ப்பான்ல, பார்த்துட்டு அவன் ஏதாவது விபரீதமாக முடிவெடுத்துட்டான்னா ரொம்ப தப்பாயிடும். அதனால வேண்டாம். மீடியாங்கிறது நல்ல விஷயங்களுக்கு நண்பனாக இருக்கணும், கெட்ட விஷயங்களுக்கு எதிரியாக இருக்கணும். கிட்னாப்பர் இந்த பில்டிங்கை சுற்றி கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். எல்லா சிசிடிவி கேமராக்கும் அதால் பார்க்க முடியாத ஒரு பக்கம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு 2 கேமராக்கும் நடுவில் கிட்னாப்பர் கண்ணில் படாமல் உள்ளே போகிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். போலீஸ் கொடுத்த மேப் வச்சு இந்த பில்டிங்கோட 3D மாடல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கிற டேட்டாவையும் 3D மாடலையும் வச்சு பின்னாடி இருக்கிற 2 கேமராக்கு நடுவில் கிட்னாப்பரோட கண்ணில் படாமல் இந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் அவங்க பில்டிங்குள்ளே எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சார் செம்ம டெக்னாலஜி, கண்டிப்பாக சிஎம்ஐ காப்பாற்றிடுவாங்க. சார், பூகம்ப இடிபாடுகளில் சிக்கியிருக்கிறவங்களை காப்பாற்ற பேரிடர் மீட்புக் குழு பயன்படுத்துகிற ஒரு டெக்னாலஜி வச்சு நான் செக் பண்ணேன். பில்டிங் சென்டர் ஹாலில் 2 பேர் இருக்காங்க சார். Over to you for decision, sir. Gods, go ahead. சார் இங்க வேற யாருமே இல்ல சார். ஆனா இங்க தெர்மல் வேவ்ஸ் காட்டுது. ஒரு வயர்லெஸ் மைக் அண்ட் வயர்லெஸ் ஸ்பீக்கரை வச்சு வேற எங்க இருந்து ஆபரேட் பண்ணிட்டு இங்க இருக்க மாதிரி மிஸ்லீட் பண்றதா தெரியுது சார். வாட்? अटेंशन एनएसजी टीम, मुझे मालूम है कि आप 8 लोग अंदर आ चुके हैं. मैं आपको 10 सेकंड का टाइम दे रहा हूं. 10 सेकंड में आप लोग बाहर नहीं निकले तो सीएम से मिला के नवमुहूर्ता बाहर निकलेंगे. समझे? Hey! Call them back right now! Operation Octopus is aborted. Let's move. மிஸ்டர் பால், பாம்பு மாதிரி போனீங்க, படம் எடுக்கலையா? திப்பு ஓடுனீங்க, போன மாதிரியே திரும்பி வரீங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு கண்டுபிடிச்சதெல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியுமே. என்ன மிஸ்டர் அறிவழகன், செம்ம டெக்னாலஜின்னு சொன்னீங்க. யூ நோ ஒன் திங், டெக்னாலஜி மூளைக்கு ஹெல்ப் பண்ணணும், டெக்னாலஜி மூளையாயிடக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? கமிஷனர் சார், ஒரு பக்கம் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இன்னொரு பக்கம் என்எஸ்ஜி ஆபரேஷன் டீம் உள்ள இறக்கி நீங்க நல்ல பேர் எடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு சிஎம் தூக்குனா என்எஸ்ஜி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், கோப்ரா, கமாண்டோ பெட்டாலியன் ஃபார் ரெசல்யூட் ஆக்ஷன், இல்ல வேற ஏதாவது டீம் உள்ள இறக்குவீங்கன்னு தெரியும். அந்த டீமை எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். சிஎம்ஐ காப்பாற்ற நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவர் சாவுக்கு நெருங்கிட்டு இருக்காருன்றது நீங்க மறந்துடாதீங்க. திஸ் இஸ் நாட் எ வார்னிங் கமிஷனர், அல்டிமேட்டம். இந்த ஏரியா பக்கமே உங்களை நான் பார்க்க கூடாது. அவுட் ஆஃப் மை சைட், அவுட் ஆஃபீஸர். லெட்ஸ் கோ.
Clear them now. சார் என்எஸ்சி கமாண்டோ ஸ்டாண்ட் பை இருக்கணும்னு பிளான். நாங்க வேண்டான்னு சொல்லியும் கம்பல் பண்ணி ஆபரேஷன் பண்ண வச்சீங்கல்ல. இப்போ என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? சார் சிஎம் காலையில 8 மணிக்கே தூக்கிட்டாங்க. இப்ப மணி என்னாச்சு? இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. அவர் வேலைக்கு மருந்து சாப்பிடுறவர். சிஎம் வேகமா வெளியில கொண்டு வர்றதுக்காக நான் தான் சார் கமாண்ட் ஆபரேஷனுக்கு பெர்மிஷன் கொடுத்தேன். உங்களை பொறுத்த மட்டும் சிஎம் ஒரு உயர் அதிகாரி. எங்களை பொறுத்த மட்டும் அவர் தலைவர் மாத்திரமல்ல, எங்க தெய்வம் சார். சார் தயவு செஞ்சு ஒரு மினிஸ்டர் பேசுங்க, அரசியல்வாதியா பேசாதீங்க. செக்ரட்டரி சார், நான் ஒழுங்கா தான் பேசுறேன். நீங்க தான் கொஞ்சம் அதிகமா பேசுறதா நினைக்கிறேன் நான். சார் 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 யார் சரி யார் தப்புன்ற ஆர்கியூமெண்ட் இப்போ முக்கியம் இல்லை. சிஎம் விஷயத்தில் அடுத்து என்ன பண்ண போறோன்றதான் முக்கியம். சார் என்எஸ்டி விஷயத்துல தான் நம்ம அவன் ரியாக்ஷனை பார்த்தோமே சார். அவன் என்ன கேட்பான் என்ன பண்ணுவான்னு யாருக்கு சார் தெரியும்? இப்போ யார் அவங்ககிட்ட போய் பேசுறது? யாரும் போக வேண்டாம் சார், நானே போறேன், நானே பேசுறேன். போதுமா? ஆளும் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் 1,00,000 பேர் மதுரை தமுக்கம் மைதானத்தில் உண்ணாவிரதம் இருந்தனர். 1,00,000 தொண்டர்கள் உண்ணாவிரதம் இருப்பது மாநிலத்தில் இதுவே முதல் முறையாக இருக்கக்கூடும் என்பதால் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சார் நான் இங்க வரேன்னு தெரியும்ல, அப்புறம் இருக்கவங்க நிக்க வைக்கிறேன். சாரி சார். என்னம்மா கேட்டீங்க? இல்ல சார், என்எஸ்டி ஆபரேஷன்ல சிஎம்க்கு ஏதாவது ஆயிருந்தா நீங்க சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார், அதான் கேட்டேன். உங்க கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தர்மசங்கடமான சூழ்நிலை எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு எவ்வளவு மன வலியை கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இந்த வேதனை விரைவில் மகிழ்ச்சியாக மாறும். முதல்வரை மீட்டெடுப்போம். அவருடைய தலைமையில் மீண்டும் பொற்கால ஆட்சி தொடரும் என்பதை நான் மகிழ்வன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவரையில் தமிழக மக்கள் அமைதி காக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். உன் பேர் என்னம்மா? பிரியா, நியூஸ் 7. நல்ல பேரு, நல்லா இருங்க. தேங்க்யூ சார். அமைதி காக்குமார். சில விஷமிகளால் தனியார் பேருந்து ஒன்று தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். இச்சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓ மிஸ்டர் பாண்டியன், எல்லாம் வசதியா இருக்கா? டென்ட் ரொம்ப சூடா இருக்குமே, அரசாங்க செலவுல ஏர் கண்டிஷன் பண்ணிடுவோமா? அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஆஃபீஸர் மைக். சார் ப்ளீஸ் வெயிட் தேர் சார். அந்த ஒயிட் லைனை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு அவனோட ஆர்டர். ஏப்பா குமரா, யானை வண்டிதா. வணக்கம் மினிஸ்டர் சார். வணக்கம்பா. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உன் கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிப்பா. ஏப்பா, கொடிகாத்த குமரன்னு பேரை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணலாமா? ரூபா நோட்ல இருக்கிற காந்தி படத்தை எடுக்கிறத முடிவெடுக்கிறதுக்கு 6 மாசம் ஆயிருமாப்பா. சின்னதா ஏதாவது சொல்லுப்பா, உடனே முடிச்சு கொடுத்துறேன். கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லு. அது என்னன்னா, போன வருஷம் இதே நாள் யுகேஸ்லேவியால ஒரு 4 விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சரி, அதுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்தலாமே, எப்படி பண்ணலாமா? யூகோஸ்லோவோக்கியாவா? இதோ பண்ணிடுவோம். குரு, அவன் என்னதான் சொல்ல வரான்? அநேகமா அவன் தேசிய கீதை பாடுவான்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஸ்டிப்பா இருப்போம். நன்றி மினிஸ்டர் சார். சரி ராஜா. முதல்வர் மேலுள்ள அக்கறையில் கொஞ்சம் லேட் ஆனாலும் ஸ்பாட்டுக்கே நேராக வந்து என் டிமாண்ட் என்னன்னு கேட்குறீங்களே, கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ஆனால் அதுக்கு முன்னாடி சில சில்லற பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதை மட்டும் செட்டில் பண்ணுங்க. காசு வேணும்னா என்கிட்டே கேட்டுக்கலாம், இப்படி பேர் வச்சுட்டு கேட்குறேன். சொல்லு ராஜா, சொல்லு. அது ஒன்றும் இல்லை சார், நான் மெடிக்கல் ஷாப் போனேன், 5 பிபி மாத்திரை வாங்கினேன். அதோட விலை 9 ரூபா 52 காசு. சரி, நான் 10 ரூபா கொடுத்தேன். என் 48 காசு இல்லைன்ட்டா. என் 48 காசு மட்டும் வாங்கி கொடுத்துருங்களேன், அப்புறம் டிமாண்டை பற்றி பேசலாம். என்ன மினிஸ்டர் சார், ஷாக் ஆயிட்டீங்களா? தெளிவா கேளுங்க. மெடிக்கல் ஷாப் போனேன், 5 பிபி மாத்திரை வாங்கினேன். அதோட விலை 9 ரூபா 52 காசு. 10 ரூபா கொடுத்தேன்.
மீதி 48 காசு இல்லைன்ட்டா. அந்த 48 காசு வாங்கி கொடுங்க. டிமாண்டை பற்றி அப்புறம் பேசலாம். டேய் ஏப்பா, நீ என்ன பைத்தியக்காரனா? நீ இல்ல பைத்தியக்காரனான்னு கேட்கிறேன். 48 பைசா அவனுக்கு கொடுக்கணும்னா கூட அது காயினும் இல்ல, அப்படியே கொடுத்தாலும் அது செல்லாது. இது கூட தெரியாம என்னமோ ரொம்ப விவரமா பேசிக்கிட்டு இருக்க நீ. காயின்ஸ் இல்ல, இருந்தாலும் அது செல்லாது. அப்படி இருந்தும் யார் சார் இந்த விலையை ஃபிக்ஸ் பண்ண சொன்னது? உங்க அப்பனா இல்ல உங்க தாத்தனா? 48 காசுன்னு உங்களுக்கு ரொம்ப கேவலமா போச்சுல்ல. இப்படி பால் பாக்கெட், ஹோட்டல், மாத்திரை, மால் போற இடத்துல எல்லாம் அதுக்கு 25 காசு, இதுக்கு 55 காசு ஒருத்த ஒரு நாளைக்கு 2 ரூபாய் மாத்தப்படுறான். 120 கோடி மக்கள், ஒரு நாளைக்கு 2 ரூபா, 365 நாள் ஊட்டி கழிச்சு பார்த்தா சுமார் 85,000 கோடி. 85,000 கோடியை வியாபாரிங்க பகல்குள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. இது புரிஞ்சுக்க உங்களுக்கு புத்தியும் கிடையாது, மாத்திரத்துக்கு சக்தியும் கிடையாது. இப்ப என்ன 85,000 கோடி கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்தா தான் எங்க சிஎம் ரிலீஸ் பண்ணியா நீ? 1000 ரூபாய் கேட்டதுக்கே உங்க டப்பா டான்ஸ் ஆடுது. இதுல 85,000 கோடி உங்களால முடியாது. அதனால எந்த பொருள் வாங்கினாலும் அதுல மீதி வர சில்லறைய சிஎம் நிவாரண நிதிக்கு போய் சேரணும்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுங்க. மீதி அப்புறம் பேசிக்கலாம். இதுக்கு பார்லிமெண்ட்ல பல்ட்டி அடிக்க வேண்டாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கெஞ்சவும் வேண்டாம். பார்ட்டி சூப்பரா சொல்லிச்சுல. என்னடா சொல்லிச்சு? ஆனா ஒண்ணு மட்டும் விட்டுடுச்சு. நான் ஒயின் ஷாப் போய் குவார்டர் வாங்க போனா எக்ஸ்ட்ரா 5 ரூபா கேட்கறான். 1 ரூபாய் கம்மியா இருந்தா சரக்கே இல்லன்றான். குவார்டருக்கு 5 ரூபா எடுக்கிறான், ஆஃபுக்கு 10 ரூபா எடுக்கிறான், ஃபுல்லுக்கு 20 ரூபா எடுத்துக்கிறான். இது யாரு வீட்டு கணக்கு? இதை கண்டி நான் பப்ளிக்ல கேட்க போனா குடிச்சிட்டு வந்து உளறன்னு சொல்றான். டேய் இங்க வா. நான் மினிஸ்டருக்கு நல்ல ஐடியா கொடுத்தேன். இந்த போராட்டத்தை தனியாக நம்ம கையில் எடுத்துப்போம். கண்டிப்பாக நான் மினிஸ்டர். ஏதோ தவறான புள்ளிவரங்களை படிச்சுட்டு ரொம்ப விவரமா பேசுறான் நினைப்பா உனக்கு. இங்க பார், சென்ட்ரல் கவர்மெண்டோட சேல்ஸ் டாக்ஸ் 14%, அதுக்கு மேல ஸ்வச் பாரத் செஸ் வரி 0.5%. இதெல்லாம் போடுறதுனால தான் இந்த சில்லறை பிரச்சனை எல்லாம் வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம ரொம்ப விவரமா பேச நினைச்சு பேசாத. டாக்ஸ் பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா மினிஸ்டர்? ஐ அம் இம்ப்ரெஸ்ட். ஓ, தரமான கல்வி, தரமான மருத்துவம் தரேன்னு சொல்லி தானே வரி வசூல் பண்றீங்க. ஆமா, ஆனா கொடுக்கலையே. வாழ்க்கையை காப்பாத்துற கல்வியும் உயிரை காப்பாத்துற மருத்துவத்தையும் தனியார்கிட்ட கொடுத்துட்டு வாழ்க்கை அளிக்கிற வைன் ஷாப் கவர்மெண்ட் நடத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாம போச்சே. என்ன மினிஸ்டர்? அதிகமா வருமானம் வர்றது அரசாங்கம் வச்சிருக்கல, என்ன தப்பு இருக்கு? கரெக்ட் சார். எதையும் மறைக்காம வெளிப்படையா நம்ம கவர்மெண்ட் வைன் ஷாப் வருமானத்துல தான் நடக்குதுன்னு ஒத்துக்கிட்டீங்களே. தேங்க்யூ சார். ஹலோ 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 ஹலோ. வாட் இஸ் திஸ்? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இந்த ஆள் சிஎம் காப்பாற்ற வந்தானா காமெடி பண்ண வந்தானா? உள்துறை அமைச்சரின் பேச்சால் பரபரப்பு. உள்துறை அமைச்சர் மது விற்பனை பற்றி கூறிய கருத்து ஆல்கஹால்னால நம்ம நாடு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. கேட்கப்பட்ட அனைத்து இந்த கேள்வி கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்லாம் இல்ல சார். எந்த கவர்மெண்ட் வந்தா என்ன, முதல்ல மது ஒழிக்க போறது யாரு சார்? இந்நிலையில் பல அரசியல் தலைவர்கள் அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாட்டில் விவசாயத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு சாராயத்தை வச்சு வியாபாரம் பண்ண சொல்லி நம்ம அமைச்சரே சொல்றாரு. கேட்டா நம்ம மாநிலம் தான் எல்லாத்துலயும் பஸ்ல இருக்குங்கிறாரு. எதுல பஸ்ல இருக்கு? இதுல தான் பஸ்ல இருக்கு சார். வைன் ஷாப்பை கவர்மெண்ட் நடத்துறது தப்புன்னு நினைக்கிறீங்களா, சரி நினைக்கிறீங்களா சார்? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு 8 மணி நேரம் கடை இருக்குன்னு வைங்க, அதை ஒரு 5.5 மணி நேரம் நடத்துங்க. குடிக்க வரவங்க ஒரு 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்க குடிக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டீங்கன்னு வைங்க, இதெல்லாம் வராது. அதுவும் இல்லாம இப்ப சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் குடிக்குது. பொறுப்பான பதவியில் இருக்கும் அமைச்சரே அரசாங்கம் மது விற்பனையால் கிடைக்கும் ஏன் சார் உங்க கட்சியோட முக்கியமான தூணு இப்படி காமெடி பண்ணிட்டு போறாரு? என்ஜாய் பண்ணாம சீரியஸா இருக்கீங்க. எதிர்கட்சியில் எவ்வளவு கொடுத்தாங்க? ஏன்னா சாருக்கு எந்த டிமாண்டும் இல்லையே. தேர்தல் நேரத்தில் என் கட்சி அசிங்கப்படுத்தணும்னு தானே தில்லை நாயகத்தை உளர வச்சேன். இது பாரு, இந்த அசிங்கத்தில் நான் ஒரே ஒரு மீட்டிங்கை போட்டு மாற்ற முடியும். தொண்டர்களோட ரத்தமும் சதையும் தாண்டா என் கட்சி. நீ கல்லறிஞ்ச கலையறதுக்கு தேன் கூடல. சொல்லி எவ்வளோ வாங்கின சார்? நீங்களா ஒன்று நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. உங்க அமைச்சரா வளர்னா அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சார், அந்த அமைச்சர் சொன்னது உண்மைதானே? அவன் ஏதோ வளர்னா அதை ஒத்துக்கணுமாயா? சாராய வருமானத்தால் அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. மதுவை அறவே ஒழிப்போங்கிற போராட்டத்தை தொடங்கினவனே நான் தாயா. வரலாறு தெரியாம பேசாத. நீங்க போராட வரலாறுலாம் எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுமே. உங்க போராட்டம் இல்ல, மது குடிப்பது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உடலுக்கும் கேடு அப்படின்னு பாட்டில் லேபிள் ஓட்டத்தோட முடிஞ்சு போச்சு. நல்லா பேசுறேன். கவர்மெண்ட் குறை சொல்லிட்டே இருப்பீங்க. இல்ல கேக்குறேன், நீங்க யாரும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர மாட்டீங்க,
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டீங்க, கவர்மெண்ட் போடுற எந்த ரூலையும் மதிக்க மாட்டீங்க. ஆனா தரமான படிப்பு இல்ல, தரமான மருத்துவம் இல்ல அப்படின்னு கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்திட்டே இருப்பீங்க. ஆனா எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை மட்டும் தான் வேணும். இப்ப சொல்லு, தப்பு யாருதானே? உங்க தப்பு தான் சார். குறைஞ்ச பட்சம் 5 வருஷமாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிச்சாதான் கவர்மெண்ட் வேலைன்னு ஒரு சட்டத்தை போடுங்க. எல்லாம் மாறும். நீ ஒரு நாள் பாருங்களேன், ஒரு நாள் புரட்சி வெடிக்க போகுது. கிழிச்சிங்க. புரட்சியா புரட்சி? உங்க புரட்சி எல்லாம் Facebookல ஸ்டேட்டஸ் போட்டு எத்தனை லைக்ஸ் பாக்குறது தானே. உங்க ஜெனரேஷன்ல புரட்சிங்கிற வார்த்தையை புழுத்து போச்சியா? ஏதோ எங்களை மாதிரி 10 அரசியல் தலைவர்கள் சோசியல் அவேர்னஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால நாடு ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. புரட்சி நடக்கும், புரட்சி. பிறந்த நாட்டை குறை சொல்லாம பொழைக்கிற வழியை பாருங்க. நாட்டை எப்படி நடத்தும்னு எங்களுக்கு தெரியும்.